الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய சங்கையான சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய ஈருலக வாழ்க்கையையும் வெற்றிகரமான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டங்களுடனும் பிரச்சினைகளுடனும் தேவைகளுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய தனிப்பட்ட கருணையை கொண்டு உதவியை கொண்டு அனைத்தையும் பூர்த்தி செய்து வைப்பானாக என்று முதல் கண் அல்லாஹ்வை வேண்டிக் கொண்டவனாக பிரார்த்தித்து கொண்டவனாக நாங்கள் குர்ஆனுடைய சில விடயங்களை படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும், பிறருக்கு அதனை எத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலையங்கத்தில் நாங்கள் மேலோட்டமாக பொதுமக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அமலுக்கு தௌஃபீக் செய்வானாக. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்த அந்த குர்ஆனுடைய திருவசனங்கள் சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப ஆயத்துக்கள். அநேகமான முஸ்லீம்களுக்கு அது பாடமாகவும் இருக்கும். அதை ஓதித்தான் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் பக்ராவினுடைய 5 ஆயத்துக்களை எப்பொழுதும் அநேகமான சந்தர்ப்பங்களில் நாம் அநேகமாக ஓதி வருவது எங்களுக்கு வழக்கம். இந்த ஆயத்துக்களினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் யாருக்கு சொந்தமானது, யாருக்கு வழிகாட்டும், குர்ஆன் அனைவருக்கும் சொந்தமானது, அனைவருடைய நேர்வழியும் குர்ஆனில் தான் இருக்கிறது. குர்ஆனை படித்தவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்பது நிச்சயமல்ல. குர்ஆன் அனைவருக்கும் அனைவராலும் படிக்கப்பட வேண்டிய ஒன்று. நேர்வழி வேண்டுமென்றிருந்தால் இதைத்தான் படிக்க வேண்டும். மனநிறைவு, மன நிம்மதி, ஆத்மீகம் சாந்தியடைய வேண்டும், பதட்டமில்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும். இப்படியாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய அத்துணை வகையான நோய்களுக்கும் நிவாரணியாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன். இதில் ஷிஃபா இருக்கிறது. இது ஒரு நோய் நிவாரணி. இதை ஓதுவதனூடாக, இதை படிப்பதனூடாக, இதனுடைய கருத்துக்களை ஆராய்வு செய்வதனூடாக மனிதனுக்கு நிச்சயமாக ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கிதாபை, இந்த குர்ஆனை இறக்கி வைக்கும் பொழுதே சொல்லிவிட்டான், நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கி வைத்த நோக்கம் ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்தினுடைய நேர்வழிக்காக வேண்டி. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தது
மனித கோடிகளுடைய மனித சமூகத்தினுடைய நேர்வழிக்காக வேண்டி. இதில் தான் நேர்வழி இருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் யாராக இருந்தாலும் சரி, குலம், மொழி, மதம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அனைவரும் படிக்க வேண்டும். அனைவருக்கும் விளங்கவும் முடியும். அனைவருக்கும் அதை படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, ஓதும் பொழுது ஒரு மனநிறைவு நிச்சயமாக கிடைக்கும். ஆனாலும் நிரந்தரமான நேர்வழி யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? வெறுமனே குர்ஆனை படித்தவர்கள் அனைவருக்கும் அல்ல, இறையச்சத்துடன், இறைபக்தியுடன், ஒரு ஏகத்துவவாதியாக இருந்து அல்லாஹுடைய கருத்துக்கள், அல்லாஹ் சொல்லக்கூடியவைகள் இதில் உண்மையானவைகள், இதற்கு முரணான கருத்துக்கள் அனைத்தும் பொய்யானவைகள், லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி என்று குர்ஆனை பற்றி சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இறையச்சத்துடன் இந்த குர்ஆனை யாரெல்லாம் வாசிப்பார்களோ, ஓதுவார்களோ, படிப்பார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் நிச்சயமாக நேர்வழி காட்டும், காட்டிவிட்டது என்ற கருத்தை குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான். இந்த குர்ஆன், இந்த சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப 5 ஆயத்துக்கள், சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப 5 ஆயத்துக்கள் இந்த குர்ஆனுடைய 6666 ஆயத்துக்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு அதற்கு விளக்கமாக பின்னால் வரக்கூடிய ஆயத்துக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை மிக அழகாக, மிக விரிவாக துருவி துருவி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவுபடுத்தி இருக்கின்றான். எனவே இந்த 5 ஆயத்துக்கள், ஆரம்ப 5 ஆயத்துக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய சாராம்சத்தை எங்களுக்கு மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றான். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதலாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரம்பிக்கின்றான் அலிஃப் லாம் மீம். இது குர்ஆனுடைய முதலாவது, சூரத்துல் பக்ராவினுடைய முதலாவது ஆயத்து. இது மாதிரியாக குர்ஆனில் இன்னும் பல சூறாக்கள் இருக்கிறது. எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சூறாக்கள். ஒரு எழுத்து காஃப், சாத், இப்படியாக ஒரு எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சூறாக்கள். 2 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சூறாக்கள். சுப்ஹானல்லாஹ். ஹாமீம், யாசீன், இப்படியாக 2 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சூறாக்கள். 3 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சூறாக்கள். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம். 4 எழுத்துக்கள், 5 எழுத்துக்கள். காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். சுப்ஹானல்லாஹ். இப்படியாக எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சூறாக்கள் இருக்கிறது. இந்த எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம்? இந்த எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகிறான்? இது முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியில் ஏக கருத்தாக சொல்லப்பட்ட ஒன்றுதான். இதனுடைய அர்த்தம் அல்லாஹுக்குத்தான் தெரியும். குர்ஆனை இப்படியாக அல்லாஹ் ஆரம்பித்தது எதற்காக வேண்டி, இதனுடைய மர்மம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன என்பது அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி. அதனுடைய அர்த்தம், அதனுடைய கருத்து, அதனுடைய தாற்பயம் அனைத்தும் அல்லாஹுக்குத்தான் தெரியும். எனவே உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறார்கள், குர்ஆனுடைய அற்புதங்களில் ஒன்றுதான். இதற்கு எங்களால் அர்த்தம் சொல்ல முடியாது. இதற்கு விளக்கம் சொல்லுவதை விட்டும் அல்லாஹுடைய படைப்பினங்கள் அனைத்தும் இயலாமல் ஆகிவிட்டது, முடியாது. அல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். இதனுடைய அர்த்தம் அல்லாஹுக்கு அன்றும் தெரியும், இன்றும் தெரியும், இதற்கு பிறகும் தெரியும். எங்களுக்கு இதனுடைய அர்த்தம் அன்றும் தெரியாது, இன்றும் தெரியாது, இதற்கு பிறகும் தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் ஆரம்பத்திலேயே ஒரு கருத்தை சொல்லுகின்றான். குர்ஆனை நீங்கள் வாசிப்பதற்கு, படிப்பதற்கு ஆயத்தமாகும் பொழுது முதலாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது என்று சொல்லித்தான் நீங்கள் இந்த சூறாக்களை படிக்க ஆயத்தமாக வேண்டும். இல்லை, எனக்கும் கொஞ்சம் தெரியும், அல்லாஹும் சொல்லித் தருகின்றான் என்ற
ஒரு கண்ணோட்டத்தில் குர்ஆனை நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றிருந்தால் இந்த குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்ட மாட்டாது. அதனால தான் ஆரம்பத்திலேயே அர்த்தம் அல்லாஹுக்குத்தான் தெரியும், எனக்கு தெரியாது என்று சொல்லி மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும். எனக்கு தெரியாது என்பதை அவன் 100க்கு 100% ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் நிச்சயமாக இந்த குர்ஆன் வழிகாட்டும். 2வது ஆயத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. இங்கேயும் ஒரு முக்கியமான கருத்து. இது ஒரு வேதம். குர்ஆன் ஷரீஃபுக்கு பல வகையான பெயர்கள் இருக்கிறது. ذிக்ர் என்ற பெயர் இருக்கிறது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன். தன்சீல் இறக்கி வைக்கப்பட்டது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒன்று. இதே போல வேதம் கிதாப், சட்ட நூல், புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம், ஒரு வேத நூல். எனவே தாலிக்கல் கிதாப், இது ஒரு வேதம். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லுகின்றான், இது ஒரு வேத நூல். இதே யாரும் மனிதர்களால் தொகுக்கப்பட்ட ஒரு சட்ட யாப்பை போன்று காலத்துக்கு காலம் மாற்றம் அடையக்கூடிய, காலத்துக்கு காலம் அதிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு சட்ட யாப்பல்ல இது. இது இறைவனிடத்திலிருந்து, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மனிதர்கள் உடைய படைப்பு, மனிதர்களுடைய அதாவது மனிதர்கள் இந்த பூமிக்கு மேல் நிலையாக அவர்கள் வாழ ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர்களுடைய முடிவாக இறக்கி வைக்கப்பட்ட சட்ட யாப்பாகத்தான் இந்த யாப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். எனவே தான் சொல்லுகின்றான், ذَلِكَ الْكِتَابُ. கத்தப என்று சொன்னால் கடமை என்ற அர்த்தமும் இருக்கிறது. குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டு விட்டது. எனவே இதில் சொல்லப்பட்டிருப்பவைகள் அனைத்தும் விதிகள், கட்டளைகள், கடமைகள். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது சொல்லுகின்றான், இந்த வேத நூல் இருக்கிறதே, இதில் நீங்கள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டீங்க, எனக்கு தெரியாது, அல்லாஹுக்குத்தான் தெரியும் என்று சொல்லித்தான் நீங்கள் இதை ஓதுவதற்கு, படிப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். 2வது சொல்லித் தருகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இது மனிதர்களால் இயற்றப்பட்ட ஒரு வேத நூல் அல்ல, இது ஒரு அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன். ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம் வ இன்னஹு லகஸமுன் லவ் தஅலமூன அதீம் இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். அகிலத்தாருடைய ரப்பிடமிருந்து இறக்கி வைக்கப்பட்ட ஒரு வேத நூல் இது. தாலிக்கல் கிதாப். 3வது ஒரு பாயிண்ட் அல்லாஹ் சொல்லித்தாரான், லா ரைப ஃபீஹி, இதில் சந்தேகம் கிடையாது. இதில் யாருக்குமே சந்தேகம் வர முடியாது. சந்தேக கண்கொண்டு இதனை யாராவது படிப்பார்கள், வாசிப்பார்கள், ஓதுவார்கள் என்றிருந்தால் ப்ளீஸ் இது உங்களுக்கு வழிகாட்ட மாட்டாது. முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும், லா ரைப ஃபீஹி, இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களில் சந்தேகம் கிடையாது. உலகத்தில் ஆகப்பெரிய ஃபித்னா என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஃபித்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் சந்திக்கக்கூடிய ஃபித்னாக்கள் எத்தனையோ வகையான ஃபித்னாக்கள் இருக்கலாம், சோதனைகள். எத்தனையோ வகையான சோதனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் நீங்கள் கடந்து 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 போக வேண்டும். பயத்தை கொண்டு சோதிப்பான், பசியை கொண்டு சோதிப்பான், பொருளாதார நெருக்கடிகளை கொண்டு சோதிப்பான், உயிர் தியாகங்களை கொண்டு, உயிர்களை பறிப்பதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். இவைகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக வாழ்க்கையினுடைய ப்ராசஸ், உலக வாழ்க்கையினுடைய கட்டமைப்பு அப்படித்தான். சோதனைகளுக்கு மனிதர்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். நிச்சயமாக, திடனாக, திடகாத்திரமாக நாங்கள் உங்களை சோதிப்போம். வலனபுலுவன்னக்கும் என்று அல்லாஹ் முடிக்க இல்லை, இவைகளை கொண்டு சோதிப்பான் என்று சொல்லுகின்றான். பசியை கொண்டு சோதிப்பான், பயத்தை கொண்டு சோதிப்பான், பொருளாதார நெருக்கடிகளை கொண்டு சோதிப்பான், வாழ்வாதாரத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை கொண்டு. சுப்ஹானல்லாஹ், பல வகையான சோதனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். ஆனால் இந்த சோதனைகள் அனைத்திலும்
பயங்கரமான சோதனை, பயங்கரமான ஃபித்னா ஒரு மனிதனுடைய மார்க்கத்தில் தீனில் வரக்கூடிய சோதனை. நாங்கள் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கின்றோம், வலா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த ஒரு துஆ இது. அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷ்யத்திக என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த துஆவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபி சொல்லித் தராங்க, அல்லாஹ் இடத்துல கேளுங்க, வலா தஜ்அலில் முஸீபத்த ஃபீ தீனினா. அல்ல எந்த ஒரு முசீபத்தையும் எங்களோட தீனுடைய விடயத்தில் எங்களுக்கு ஆக்கி விடாது, சந்தேகங்களை ஏற்படுத்தி விடாது, ஐயங்களை ஏற்படுத்தி விடாது. என்ன இன்றைக்கு இருக்கிற ஃபித்னா அந்த ஃபித்னா தான். இது உண்மைதானா? அல்லாஹ்விடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டது தானா? இதில் இருக்கிற சட்டங்கள் மாறுபடாதா? எல்லா காலத்துக்கும் இது பொருந்துமா? அந்த காலம் வேற, இந்த காலம் வேற என்று சொல்லி மக்கள் காலத்தை பிரித்து குர்ஆனையும் பங்கு போடுகிறார்கள். எனவே தான் முதலாவது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து, மூணாவது கருத்து என்ன தெரியுமா? லா ரைப ஃபீஹி, இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு பிறகுதான் இதை படிக்க வாங்குனீங்க. சந்தேகத்தோட படிக்க வானம், சந்தேகத்தோட வாசிக்க வானம், சந்தேகத்தோட இதை விளங்க வானம். சொல்லப்பட்டவைகள் உண்மை. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. பண்பாடு, இதில் சொல்லப்பட்டக்கூடிய பண்பாடுகள் அனைத்தும் யூனிவர்சல், முழு உலக மட்டத்தில் பேசப்படக்கூடிய பண்பாடுகள். புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. இப்படியாக சொல்லப்பட்டிருக்கூடிய விழும்பியங்கள் பண்பாடுகளை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ். அநியாயம் செய்தவன் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னாலே அவனை மன்னித்து விடு. அநியாயம் செய்தவனுடைய பாவங்களுக்காக வேண்டி நீ பாவ மன்னிப்பு தேடு. உனக்கு ஒருவர் அநியாயம் செய்து விட்டால் அவர் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது நீதி, அது நீதி, அது சரி. ஆனால் அதைவிட பெரிய பண்பாடு என்ன தெரியுமா? அநியாயம் செய்தவன் மன்னிப்பு கேட்டு வருவதற்கு முன்னாலேயே மன்னித்து விடுவது. அதைவிட மேலானது தெரியுமா? அவனுடைய தவறுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட பண்பாடுகளை எல்லாம் இந்த கிதாப், இந்த குர்ஆன் எங்களுக்கு போதித்திருக்கிறது. அதனால தான் லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சந்தேகத்தோடு இதனை படிக்க வேண்டாம் என்ற சந்தேகம் என்பது பொல்லாதது. சந்தேகம் என்பது குடும்ப வாழ்க்கைக்கு நஞ்சு. சந்தேகம் என்பது ஈமானை விட்டு எங்களை வெளியாக்கிவிடும். சந்தேகம் என்பது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப், கூட்டாக 2 பங்காளிகள் சேர்ந்து வியாபாரம் செய்யும் பொழுது சந்தேகம் என்பது ஒன்று வந்துவிட்டால் அந்த வியாபாரம் கண்டினியூ ஆகாது, அந்த வியாபாரம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது. ஃப்ரெண்ட்ஷிப், கூட்டாளிகளுக்கு இடையில் சந்தேகம் வந்துவிட்டால் அது முடிந்து விட்டது. சந்தேகம் என்பது பொல்லாதது. சந்தேகம் என்பதைத்தான் ஷைத்தான் ஏற்படுத்துவான். கணவனையும் மனைவியையும் பிரிக்க வேண்டும் என்று ஷைத்தான் திட்டமிட்டால் அவன் முதலாவது வித்திடக்கூடியது சந்தேகம். என்ன நடக்குது என்ற வீட்டுள்ளுக்கு? கணவன் என்ன செய்கிறார்? கணவனை பற்றிய ஒரு சந்தேகம், மனைவியை பற்றிய ஒரு சந்தேகம் குடும்ப வாழ்க்கையை அப்படியே பிரித்துவிடும். சந்தேகம் என்பது தௌஹீதை இல்லாமல் ஆக்கிவிடும். ஷரீஅத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்துவிடும். அதனால் சந்தேகம் என்பது கூடாது. அது ஆகப்பெரிய ஃபித்னா. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவாக சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹும்ம லா தஜ்அலில் முஸீபத்த ஃபீ தீனினா, எங்களுடைய மார்க்க விடயங்களில், தீனுடைய கர்மங்களில் எங்களை ஃபித்னாவுக்குள்ளே ஆக்கி விடாதே. லா ரைப ஃபீஹி, சந்தேகமே கிடையாது. இது குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான். குர்ஆன் ஷரீஃபை முடிக்கும் பொழுது சூரத்துன் நாஸ்
குல் அஊது பிரப்பின் நாஸ், அங்கேயும் அல்லாஹ்விடத்தில் காருமானம் தேடுகின்றோம். யா அல்லாஹ், குர்ஆனை ஓதி படித்து வாசித்து ஏதோ தாள்களை பிரட்டி முடித்து விட்டேன், சந்தேகங்களை விட்டும் பாதுகாப்பாயாக, சந்தேகங்களை விட்டும் பாதுகாப்பாயாக. குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ். சுப்ஹானல்லாஹ். 3 வகையான விதத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு கேட்கின்றோம். குல் அஊது ரப்புன் நாஸ், மனிதர்களுடைய ரப்பு. இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய இறைவன், கடவுள். மனிதர்களால் வணங்கி வளைக்கப்பட தகுதியான ஒரே ஒருவன் அவன்தான். குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், மனித கோடிகளுடைய அரசன். அரசனிடத்தில், இறைவனிடத்தில், மனிதர்களை போற்றி பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பிடத்தில் நான் காருமானம் தேடுகின்றேன். ரப்பின் நாசிடத்தில், மலிக்கின் நாசிடத்தில், இலாஹின் நாசிடத்தில், மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், மனிதனுடைய ஆத்மாவில், மனிதனுடைய உள்ளத்தில் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய, சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய அந்த வஸ்வாஸை விட்டும், சந்தேகத்தை விட்டும் உன்னிடத்தில் நான் காருமானம் தேடுகின்றேன். சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹ் குர்ஆனின் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டான், லா ரைப ஃபீஹி, இதில் சந்தேகம் கிடையாது. கடைசியாக முடிக்கின்றான், என்னிடத்தில் நீங்கள் காருமானம் தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஷைத்தானுடைய முயற்சி சந்தேகங்களை ஏற்படுத்துவதில் மிகவும் தீவிரமாக இருக்கிறது. எனவே நீங்கள் இடத்தில் காருமானமும் தேடிக்கொள்ளுங்கள். குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட சந்தேகங்களை விட்டும் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அதற்கு பிறகு 4வது கருத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு கருத்தை சொல்லுகின்றான். அதுதான் ஒன்று சொன்னான், ஸாலிகல் கிதாப், இது ஒரு வேத நூல். அதுக்கு பிறகு சொன்னான், லா ரைப ஃபீஹி, இதில் சந்தேகம் கிடையாது, சந்தேக கண் கொண்டு யாரும் படிக்க வேண்டாம். 3வது சொல்லுகின்றான், ஹுதல்லில் முத்தகீன், எல்லாருக்கும் வாசிக்கலாம். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், குர்ஆனை படித்து பார்க்கலாம், வாசித்து பார்க்கலாம், விளங்கி பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். ஆனால் உள்ளத்தில் ஏதோ ஒரு மூலையில் தக்வா இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் நிச்சயமாக வழிகாட்டும், முத்தகீங்களுக்கு வழிகாட்டும், முத்தகீங்களை இதில் நிலையாக ஆக்கி வைக்கும். சுப்ஹானல்லாஹ். தக்வாவுடைய மக்களுக்குத்தான் இது நேரான வழியை காட்டும். தக்வா இல்லாமல், இறையச்சம் இல்லாமல், இதை இறை வேதம் என்று நம்பாமல் இந்த குர்ஆனை யாராவது படித்தா யதுல்லு பிஹி கஸீரன், அதிகமான மக்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்ட மாட்டாது, அவர்களை வழி தவற செய்துவிடும். எனவே குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டான், மனித கோடிகளுக்காக வேண்டித்தான் இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தாலும், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ், மனித கோடிகளுடைய நேர்வழிக்காக வேண்டி இந்த குர்ஆனை நாங்கள் ரமலானுடைய மாதத்தில் இறக்கி வைத்தோம் என்று சொல்லுகிறான். அதே அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களுக்காக வேண்டித்தான் இறக்கி வைத்தோம், அவர்களுடைய நேர்வழிக்காக வேண்டித்தான் இறக்கி வைத்தோம். ஆனாலும் இது யாருக்கு தெரியுமா நேர்வழி காட்டும்? ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். இப்போ நாங்கள் படிக்கணும், முத்தகீன்கள் என்றால் யார்? முத்தகீன் என்றால் யார்? உலகத்தில் மனிதனாக வாழக்கூடிய, முஸ்லீமாக வாழக்கூடிய யாரை எடுத்துக்கொண்டாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க, நான் நல்ல முஸ்லீம், நான் ஒரு தக்குவாதாரி, என்ற மார்க்கம் அது வித்தியாசமானது. சுப்ஹானல்லாஹ். கிழமையில் ஒரு நாள் பள்ளிக்கு போகிறவரும் நான் அவர் முத்தகி, அதனால தானே ஜும்மாவுக்கு பள்ளிக்கு வந்தேன். 2 பெருநாளைக்கு மட்டும் போகிறவரும் நான் ஒரு முத்தகி, நான் ஒரு முஸ்லீம், அதனால தானே பள்ளிக்கு வந்தேன். நிச்சயமாக நிச்சயமாக நாங்கள் யாரை பார்த்தும் ஜட்ஜ்மெண்ட் செய்வதற்கு, யாருடைய அமலையும் இடை போடுவதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.
எந்த அதிகாரமும் கிடையாது. ஹுதல்லில் முத்தகீன், நிச்சயமாக இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். இப்போ முத்தகீன்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்லிவிட்டு நிறுத்தாமல் அடுத்து வரக்கூடிய ஆயத்துக்களின் ஊடாக முத்தகீன்கள் என்றால் யாரு? இப்போ நாங்கள் பார்க்கணும், அந்த முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேனா, அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேனா என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. ஒண்ட கிளைம் பண்ணேலும், ஒன்றை சொல்லேலும் நான் அந்த கூட்டத்தை சார்ந்தவன் என்று சொல்லி, ஆனால் அந்த கூட்டத்தில் உள்ளவனா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு அந்த கூட்டத்தாருக்கு சில கண்டிஷன்ஸ், சில நிபந்தனைகள், சில வரையறைகள், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதே போல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்லிவிட்டு, முத்தகீன்கள் என்றால் யாரு? நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாரும் முத்தகீன்களும் அல்ல. அதில் சிலரிடத்தில் 20% இருக்கும், சிலரிடத்தில் 40% இருக்கும், சிலர் 60% கம்ப்ளீட் பண்ணி இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படியாக சிலர், ஒரு சிலர், அந்த சிலரில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. சுல்லத்தும் மினல் அவ்வலீன் சுல்லத்தும் மினல் ஆஹிரின் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறார். வ கலீலும் மினல் ஆஹிரின், கொஞ்சம் பேர், கொஞ்சத்திலும் கொஞ்சம் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. ஒரு முத்தகி என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 வகையான வரையறைகளை வைத்திருக்கிறான். அந்த 5ஐயும் மேலோட்டமாக இங்கே சொல்லிவிட்டு அதனை அல்லாஹ் தஃப்சீர் செய்கின்றான், விரிவுபடுத்துகின்றான். தஃப்சீருல் குர்ஆனி பில் குர்ஆன், குர்ஆனுக்கு தஃப்சீர் குர்ஆனை கொண்டே அல்லாஹ் செய்திருக்கிறான். சூரத்துல் பக்ராவில் இங்கு ஆரம்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 கர்மங்களை, 5 விடயங்களை மேலோட்டமாக சொல்லிவிட்டான். ஒன்று சொன்னால் என்ன? முத்தகீன்களுக்குரிய முதலாவது அடையாளம் என்ன? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைமுகமான விடயங்களை கொண்டு அவர்கள் விசுவாசம் கொண்டிருப்பார்கள். இப்போ மறைமுகமான விடயம் என்றால் என்ன? தனிய படிக்க வேண்டும். இப்போ நாங்கள் மறைமுகம் என்று சொன்னால் குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷன் தர்ஜுமா எடுத்து பார்த்தா கண்ணுக்கு தெரியாதவைகள் என்று சொல்லி நாங்கள் அன்சீன், எங்களோட கண்ணுக்கு புலன்படாதவைகளை பற்றி நம்புவது என்று நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் அதோடு மட்டுமல்ல, அது மிகவும் ஆழமானது. அதற்கு பிறகு சொல்லுகின்றோம் வயுகீமூன ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். யஃஅலூன ஸலா, அல்லது அதா செய்வார்கள் தொழுகையை, அப்படி வரல. யுகீமூன ஸலா, இகாமத்து ஸலா அப்படின்ற அர்த்தம் என்ன? தொழக்கூடியவர்கள் எல்லாரும் முத்தகீன்கள் அல்ல, தொழக்கூடியவர்கள் எல்லாரும் முஃமின்கள் அல்ல. தொழக்கூடியவர்களில் ஒரு சிலர் தான் முத்தகீன்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அல்லாஹ் சொல்ல இல்லை முஃமின்கள் எல்லாரும் தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க, முஃமின்களுக்கு அடையாளம் முஃமின்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று சொல்ல இல்லை. யாருடைய தொழுகையில் உள்ளச்சம் இறையச்சம் இருக்கிறதோ அவர்கள்தான் முத்தகீன்கள் என்று குர்ஆன் கோடிட்டு காட்டியிருக்கிறார். மூணாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், முத்தகீன்களுக்குரிய மூணாவது அடையாளம் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு எவைகளையெல்லாம் கொடுத்திருக்கிறோமோ அவைகளையெல்லாம் அவர்கள் செலவழிப்பார்கள். இது பணக்காரனுக்கு மட்டும் உரிய ஆயத்து அல்ல. விளங்குவோம், தொடருவோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக், இறக்கி வைக்கப்பட்ட நபியே நாயகமே, உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேத நூலையும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேத நூல்களையும் அவர்கள் விசுவாசம் கொண்டிருப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், நம்புவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5ஆவதாக சொல்லுகின்றான், ஒபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், ஆஹிரத் மறுமை வாழ்வை அவர்கள் விசுவாசம் கொண்ட நிலையில், எனக்கு மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நான் பதில் சொல்லி ஆக வேண்டும்,
அந்த வாழ்வுக்கு நான் ஆயத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாழ்நாளை நாளையும் நான் ஆரம்பிக்கலாம், அடுத்த வினாடியும் ஆரம்பிக்கலாம். அதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசத்துடன், ஒரு நம்பிக்கையுடன் அவர்கள் இந்த பூமிக்கு மேல் வாழுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முத்தகீன்களுடைய 5 வகையான குவாலிஃபிகேஷன்ஸ், 5 வகையான நிபந்தனைகளை அல்லாஹ் இங்கே பேசியிருக்கின்றான். அடுத்து வரக்கூடிய வகுப்புகளினூடாக இன்ஷா அல்லாஹ் இந்த விடயங்களை மேலோட்டமாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்பதற்கு, படிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.